ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேர்ல் லெக்சர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக பார்த்ததில் பிரிண்டிங்கில் மல்டிபிள் லைன்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு என்டையர் டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் ஒரு லைன் இல்லைன்னா ஒரு சில லைனை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணிங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ இதுலேயே மல்டிபிள் லைன்ஸ், நிறைய லைன் பிரிண்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வித்தின் டபுள் கோட்டில் உங்களோட டெக்ஸ்ட்டை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா ப்ரோக்ராம் கொஞ்சம் மெஷ்ஷியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா பிரிண்ட் டபுள் லெஸ் தேன் மார்க், இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் சின்டாக்ஸ், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். பிளாக் கலரில் இருக்கிறது உங்களோட ஓன் விருப்பம், நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிரிண்ட் டபுள் வித்தின் டபுள் லெஸ் தேன் மார்க், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் போட்டு செமிகோலன் வச்சிடணும். இந்த செமிகோலன் எதை குறிக்குதுன்னா இந்த லைன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு குறிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை இதில் எழுதுறீங்க. இது வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு பெரிய புக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? அடுத்து முடிக்கும்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்க. இங்கே என்ன கீவேர்டு கொடுத்தீங்களோ அதே கீவேர்டை இங்கே சொல்லி முடிக்கணும். இங்கே நம்ம செமிகோலன் வைக்கலை, ஏன்னா இந்த லைன் இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இப்படி நம்ம எழுதும்போது கம்ப்யூட்டர் பேர்ல் இன்டர்பிரிட்டர் எப்படி நினைக்கும் அப்படின்னா இந்த கீவேர்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ இங்கே நீங்கள் நியூ லைன் வேணும்னா ரிவர்ஸ் ஸ்லாஷ் என் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் என்ட்ரு கொடுத்து அடுத்த நியூ லைன் கேரக்டர் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வரும். இந்த கான்செப்ட் வந்து சிஜிஎஸ் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சிஜிஎஸ் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம வரக்கூடிய லெக்சர்ஸ்களில் பார்ப்போம். இது மல்டிபிள் லைன்ஸ் இல்லைனா பெரிய டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெண்டாவது பார்த்தக்கூடிய பிரிண்ட்டை பற்றி உள்ளது. நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் வித்தின் 2 லெஸ் தேன் மார்க் கீவேர்டு, இந்த கீவேர்டு வந்து எஸ்டிஏ ஃபாலோட் பை செமிகோலன். அதுக்கப்புறம் இது கீழே நான் கொடுத்துருக்கேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், தேங்க்ஸ், இது கிரேட். அதுக்கப்புறம் நான் அந்த கீவேர்டை கடைசியாக முடிக்கிறேன். இது சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்க்கு உள்ள எக்ஸ்ப்ரெஷனும் இந்த கோடிங்க்கு உள்ள எக்ஸ்ப்ரெஷனும் சேம். கிட்டத்தட்ட இந்த கிரேட்டுன்ற லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். பார்ப்போம். ஓகே, பேர்ல் print.pl. நீ பாருங்கள், வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், தேங்க்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு உள்ள கோடிங்கோட எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கப்புறம் இந்த வெல்கம் டு இதோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து இங்கே இருக்குது, வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், தேங்க்ஸ், கிரேட். ஓகேவா? இதுதான் சிங்கிள் லைன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, மல்டிபிள் லைன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் இன்டர்போலேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம். பேர்ல் இஸ் லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்ட்டு. லூஸ்லி டைப்னா வேரியபிளோட டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வேரியபிள் டைப் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட அந்த டேட்டா டைப்னு படிச்சிருப்பீங்களா, அதுதான் இன்டீஜரா, ஃப்ளோட்டா, இல்லைனா ஸ்ட்ரிங்கா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள் என்ன டைப்பு, என்ன டேட்டா டைப்பை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. பேர்லே அதை பார்த்துக்கிறோம், பேர்ல் ப்ரோக்ராமே அதை பார்த்துக்கிறோம்.
இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா $, வேரியபிள் நேம், செமிகோலன். இதுதான், இப்படி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் இந்த வேரியபிளுக்கு ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதை வச்சு அசைன் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போ இந்த சின்டாக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. $, அதுக்கப்புறம் வேரியபிள் நேம். இதில் எதுவும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு எதுவும் ஸ்பேஸ் தேவைப்படும் போது நீங்கள் இந்த அண்டர்ஸ்கோர் சைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நேம் வந்து நீங்கள் எதுனாலும் இருக்கலாம். வேரியபிள் நேம்மா நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு பதிலாக ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அண்ட் C++. இதிலெல்லாம் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதோட டேட்டா டைப்பை சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு அந்த வேரியபிள் வந்து இன்டீஜராக இருந்துச்சுன்னா அப்புறம் INT அப்புறம் வேரியபிள் நேம். இதுதான் ஸ்ட்ராங்லி டைப்டு. வேரியபிளோட டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும், டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். ஆனால் Perlல வேரியபிளோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து variables.plன்ற ப்ரோக்ராம் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இந்த சின்டாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணோம். $வேரியபிள் நேம். அப்போ இந்த $வேரியபிள் நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள் ஆயிரும். இப்போ ரெண்டாவது லைனில் வேரியபிள் நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அது என்ன வேல்யூ அப்படின்னா சயின்ஸ் டீச்சிங் அகாடமி அப்படின்றது தான் அதோட வேல்யூ. இதை நம்ம டபுள் கோட்டில் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சுருக்கோம் இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ மூணாவதுல பிரிண்ட் பண்ணுறோம், 2 எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறோம். நாலாவதுல இந்த வேரியபிள் நேமை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அஞ்சாவது அடுத்த லைனை பாருங்கள். வேரியபிள் நேம் மறுபடியும் =100ன்னு அசைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சயின்ஸ் டீச்சிங் அகாடமின்னு இருக்குது, இங்கே 100ன்னு இருக்குது. இப்போ இதில் எது பிரிண்ட் பண்ணோம், இங்கே நம்ம வேரியபிள் நேமை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது. சரி, அடுத்த லைனை பார்ப்போம். இங்கே மறுபடியும் 0.05ன்னு இருக்குது. மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது எதை பிரிண்ட் பண்ணோம்? ஓகே, இதுதான் லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ். நீங்கள் இந்த இடத்துல வேரியபிள் டைப் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், இந்த இடத்துல வேரியபிள் டேட்டா டைப் இன்டீஜர், இந்த இடத்துல வேரியபிள் டேட்டா டைப் ஃப்ளோட். ஆனால் நீங்கள் எந்த டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ணல, ஒரே மாதிரி தான் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் நேம் Perl variable.pl. ஓகே, எரர் சொல்லுது. cannot find starting determinant single quote anywhere before at variable pl line 16. ஓகே, இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் கோட் மிஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் கோட் கொடுத்துருக்கோம், அடுத்து நம்ம டபுள் கோட் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம சிங்கிள் கோட்டே கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். இப்போ நீங்கள் இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 2 லைனுக்கு அப்புறம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பிரிண்ட் ஆகிருக்கு, 100 பிரிண்ட் ஆகிருக்கு, 0.05 பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த டபுள் லைன் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த டபுள் லைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அடுத்ததில் பிரிண்ட் வேரியபிள் நேம், அதில் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததில் 100, இது 100, அடுத்தது 0.05. ஓகே, இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நம்ம வித்தின் டபுள் கோட்டில் கொடுக்கல, சிங்கிள் கோட்டில் கொடுக்குறோம். அதே தான், இது இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், டபுள் கோட் கொடுக்கல, சிங்கிள் கோட் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, டபுள் கோட் கொடுத்த இடத்துல இந்த வேரியபிள் நேமுக்கு என்ன வேல்யூவோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. சிங்கிள் கோட் கொடுக்குற இடத்துல நம்ம சிங்கிள் கோட்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு வழியாக சொல்லணும்னா, இந்த வேரியபிள் நேமோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, இங்கே வேல்யூ பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வேரியபிள் இன்டர்போலேஷன் அப்படின்ட்டு. வேரியபிள் இன்டர்போலேஷன்னா
ரொம்ப பயந்துட வேண்டாம், இது ஃபேன்சி நேம் தான். அதுக்கு உண்டான ஆக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நீங்கள் வித்தின் டபுள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ அசைன் ஆகி வேல்யூ பிரிண்ட் ஆகும். வித்தின் சிங்கிள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா வேரியபிள் நேம் அப்படியே பிரிண்ட் ஆகும், வேரியபிள் நேமுக்கு உண்டான வேல்யூ அசைன் ஆகாது அதில். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராமில் 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லூஸ்லி டைப்டு லாங்குவேஜுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன். எப்படின்னா நம்ம 3 விதமான டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது. சும்மா வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம பண்ணிடுறோம். Perl இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுது, இது என்ன வேரியபிள்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்குது. ரெண்டாவது பார்த்த விஷயம் வேரியபிள் இன்டர்போலேஷன். வேரியபிள் இன்டர்போலேஷன்னா நீங்கள் வித்தின் டபுள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேமாக டபுள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா, அதாவது இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்டில் வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குண்டான வேல்யூ அசைன் ஆகி பிரிண்ட் ஆகும். பட் நீங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுத்தீங்கன்னா இதுக்குண்டான வேல்யூ அசைன் ஆகாது. இதுவும் சிஜிஐ ஸ்கிரிப்ட்லேயோ இல்லைன்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லேயோ ரொம்ப அதிகபட்ச பயன்பாட்டை தரக்கூடியது. நம்ம அடுத்து பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது அதோட பயன்பாடுகள் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஜஸ்ட் வேரியபிள் இன்டர்போலேஷன்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்த 3வது விஷயம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை கொஞ்சம் 2 லைன் தெளிவாக பார்ப்போம். இந்த சீக்வல் டு இஸ் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு மீனிங் உண்டு. அது என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதோட பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், சீக்வல் டு கிடையாது. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இந்த சீக்வல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடுங்க சயின்ஸ் டீச்சிங் அகாடமி இருக்குது. இதை வேரியபிள் நேமில் கொண்டு ஸ்டோர் பண்ணுது. அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பிரிண்ட் ஆகுது. இப்போ அடுத்த லைன், இந்த லைனில் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு 100 இருக்குது, லெஃப்ட் சைடு வேரியபிள் நேம் தான் இருக்குது. இப்போ இந்த 100 வேரியபிள் நேமில் போயிட்டு அசைன் பண்ணுது, மறுபடியும் பிரிண்ட். அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 100 பிரிண்ட் ஆனிச்சு. அதே மாதிரி தான் இங்கே வேரியபிள் ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0.05 இருக்குது, இது வேரியபிள் நேமில் போயிட்டு அசைன் ஆகுது. அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.05 பிரிண்ட் ஆனிச்சு. நீங்கள் ஒரு தடவை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டில் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பிரிண்ட் ஆனிச்சு, அப்புறம் 100 பிரிண்ட் ஆனிச்சு, அப்புறம் 0.05 பிரிண்ட் ஆனிச்சு. இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நீங்கள் சீக்வல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு நினைங்க. ஏன்னா இதில் ஒரு சில தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னும் பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது. ஸோ இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் எதை குறிக்குது என்றால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் குறிக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், அதுக்கு வலது பக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி இடது பக்கம் அசைன் பண்ணிடும். அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இது வரைக்கும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வீட்டில் பழகி பாருங்கள். நம்ம அடுத்த லெக்சரில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி.